What a shot. Extravagance at the end. इंडिया बढ़ेगा इंग्लैंड से 1 जुलाई से धुलाई का मजा अब सिर्फ सोनी स्पोर्ट्स नेटवर्क के टीवी चैनल्स पर। ரெடியா? இந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க டிசிபி சமர்த் அண்ட் டீம். இந்த சமர்த் கௌஷிக் வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் பழக்கமான கிட்னாப்பிங் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். நான் ஷிவானி பட்னாகர். நீங்க பாத்துட்டு இருக்கிறது குளோபல் நியூஸ். வாட் யூ சே? உங்க ஹீரோ எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுப்பாருன்னு நினைக்கிறியா? ஐ ஹோப் போலீஸ் லிஃப்ட் கொடுக்கறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவளை யார் இங்க கூட்டிட்டு வந்தா? ரொம்ப பண்ணாத சுஷ்மிதா. சார், டெல்லி போலீஸ்க்கு இருக்கிற பர்சனல் ப்ராப்ளமா மக்கள் மேல திணிப்பீங்களா சார்? ஆக்சுவலி கொஞ்ச நாளா எனக்கு புது நம்பர்ல இருந்து கால்ஸ் வருது. சம்டைம்ஸ் ஆபீஸ் நம்பருக்கு, சம்டைம்ஸ் வீட்டு நம்பருக்கு. நீ பொட்டு வச்ச ஷோல இன்னும் அழகா தெரிவே. Should I concern about this? ஒரு வேளை என்ன சந்திக்காம இருந்திருந்தா நான் ஓகேன்னு சொல்லிருப்பேன். காட்மாண்டு மெஜஸ்டிக் கேசினோ உங்களை வரவேற்கிறது. உனக்கும் நேபாளுக்கும் என்ன கனெக்ஷன்? சனி. ஷிவானி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா கேம் வர்ற ஒரு ஆட்டக்காரன் கிடைச்சிருக்கான். போங்க, மிர்சா பைக் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த தடவை அவன் கால் பண்ணா மட்டும் I'm going to blast him like No, listen to me. தயவு செஞ்சு அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத. இன்ஃபேக்ட் அவன் சொல்றத நிதானமா கேளு. நீயும் அவனை லவ் பண்ற, உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவனை நம்பவே. What? எஸ், இந்த விஷயத்துல இருந்து நீ வெளியே வரணும்னா உனக்கு இந்த ஒரு வழி தான் இருக்கு, வேற வழி இல்ல. ஷிவானி, ஒரு தடவை ப்ளீஸ் நீ ஹாங்காங் வரலாம்ல? நைஸ் ஷாட். சன்னியை பிடிக்கிறது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் லெட் மீ டூ திஸ். உங்களை யார் யாரெல்லாம் நம்பி வராங்களோ அவங்க எல்லாரையும் நீங்க பயன்படுத்திப்பீங்கல்ல சார்? நீ எனக்காக இங்க வந்திருக்கேன்னு நினைக்கும் போது என்னால அதை நம்ப முடியல. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவ வாழ்க்கையை ரிஸ்க் ஆக்கிட்டீங்க. இந்த உலகம் என்ன டான்னு சொல்லுது, ஸ்மக்லர்னு சொல்லுது. ஐ அக்செப்ட் இட். ஆனா பாம்பே பிளாஸ்ட்ல செத்தவங்க அத்தனை பேருக்கும் நான் தான் காரணம்னு என் மேல பழி போட்டாங்களே, அதை என்னால ஏத்துக்க முடியாது. இங்க நீ சமத் கௌஷிக் சொன்னதுனால தான் நான் வந்தேன். நாளைக்கு மார்னிங் ப்ரிப்பேர் ஆயிடுங்க. சன்னி இந்தியாவுக்கு வரேன். எல்லாருக்கும் சிவானி மேல தான் இருக்கணும், புரியுதா? சிவானி எங்க? சிவானி எங்க? சிவானி எங்க? தேடுங்க. சனி எங்க இருக்கா? சன்னி சரண்டர் ஆகுறான். என் எதிரிங்க ரொம்ப நல்லா யோசிச்சு பிளான் போட்டு இந்த பிளாஸ்ட்ல அவங்க எல்லாரும் தப்பிக்கணுங்கிறதுக்காக என்ன மாட்டி விட்டுருக்காங்க. என்னோட எதிரிகள்ல முதல் ஆளு அவன் தான் வாஜித். இன்னொரு பேரையும் சொல்றேன், டிசிபி சமத் கௌஷிக். அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் இதோ இந்த கேசட் ரெக்கார்ட்ல இருக்கு. கேமை நீ ரொம்ப நாளா ஆடுற சமர்த், ஆனா இந்த பால் எப்பவும் உன் கோர்ட்ல வரல. சிவானி எங்க? ரெடி? சார் வேணாம் சார், என்ன சுட்டாதீங்க சார். கல்யாண டேட் கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவரை டெரரிஸ்ட்னு முத்திர குத்திட்டாங்க. ஆனா டிசிபி சமர்த் கௌஷிக எல்லாரும் சேர்ந்து ஹீரோ வாக்கிட்டாங்க. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், என் வாழ்க்கையை எப்படி அந்த சமர்த் கௌஷிக் அழிச்சானோ அதே மாதிரி அவன் வாழ்க்கையும் அழிக்கணும்னு. வாஜித்தோட 3 கன்சர்ன் மட்டும் நாம போக விட்டுட்டோம், ரைட்? இன்னும் ஒண்ணே போக விட, நம்ம வேலை முடிஞ்சிடும். ஐ லவ் யூ ஷிவானி. உன் வாழ்க்கையில இது வரைக்கும் யாரும் உன்னை நேசிக்காத அளவுக்கு நான் உன்னை நேசிப்பேன் ஷிவானி. என்ன நம்பு. என் காதலுக்காக சிவானி என் உயிரை கேட்டாலும் பரவாயில்ல, நான் சிரிச்சுக்கிட்டே கொடுத்துருவேன்.
சலாம் அலைக்கும் அண்ணா. வலைக்கும் அஸ்லாம் தம்பி. எங்க? சலாம் அலைக்கும் அண்ணா. வலைக்கும் அஸ்லாம். எல்லாம் சரியா இருக்கு? எல்லாம் சரியா இருக்குண்ணா. சலாம் அலைக்கும் அண்ணா. இந்த சரியா இருக்கான்னு பாரு. சரியா இருக்கு. இதை வச்சுக்கோங்க. சரிப்பா. நாளைக்கு சந்திப்போம். குதாஃபிஸ். குதாஃபிஸ். நான் வரேன். குதாஃபிஸ். வரேண்ணா. Welcome to Tribhuvan International Airport. Flight number IC814 to New Delhi is ready for departure. We request all passengers to proceed for security checks. Thank you. எங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். 175 பேசஞ்சர்களையும் அதில் இருக்கிற குரூக்களையும் காப்பாற்ற முயற்சி பண்றோம். Vishal Sharma, returning from his honeymoon, was brutally stabbed to death. இந்த தீவிரவாத அமைப்பின் முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் இந்திய அரசால் கைது செய்யப்பட்ட அகமது உமர் சையத் ஷேக், முஸ்தாக் அகமது சர்தார் மற்றும் மசூத் அசார் ஆகியோரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான். தீவிரவாதிகளின் கோரிக்கையை ஏற்ற இந்திய அரசு அவர்களை விடுதலை செய்தது. இந்திய அரசு தற்போது எடுத்துள்ள முடிவு எவ்வளவு ஆபத்தானது என்பதை எதிர்காலம்தான் தீர்மானிக்கும். இவர்களின் விடுதலை தீவிரவாதம் தலைதூக்க விட்டிடும். Good morning, Joe. Good morning. Hi, Alan. Hi. Hi, Rosie. Hi. Good morning. Morning. Hot coffee, sugar illama, right? Oh, thank you so much. Welcome. என்கிட்ட சொல்லலாமே, ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கற? இது அந்த கதை பத்தின ஹிஸ்டரி தானே? ஏன் இதுக்கு இவ்ளோ கேர் எடுக்கற? நான் கேர் பண்றேன்னா, work is work. ஆனா நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற, அதனால தான் உன்னால செய்ய முடியுது. ஆனா இது ஒரு அருமையான ஹிஸ்டரியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். சரி சரி, நீ வேலையை பாரு. ஹலோ 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 சிவானி மேடம், நான் தான் பரசுராம் பேசுறேன். நீங்க எதுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னல என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு. மேடம், என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. நான் சொல்றத ஒரு தடவை இங்க பாருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. I don't want to get involved in all of this, okay? மேடம், என் ரிப்போர்ட் வந்து IC814க்கு சம்மந்தப்பட்டது. இந்த ரிப்போர்ட்டை இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ண விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா காத்மண்டோவில் இருக்கிற லோக்கல் நியூஸ் பேப்பரை என்னால் நம்ப முடியாது. விஷயம் சென்சிட்டிவ், அதனால தான் உங்கள் உதவியை கேட்குறேன். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. I don't want to get involved. இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்க.
IC-814 விமானத்தை கடத்தி 6 மாதங்களுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே அதே பதட்ட நிலை நீடிக்கிறது. இந்நிலையில் மசூர் அசாருக்கு பாகிஸ்தான் குடியுரிமை வழங்கியுள்ளது. விமானத்தை கடத்திய 4 பேரில் ஒருவரை கூட இன்னும் இந்திய அரசு கைது செய்யாதது மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. தீவிரவாதத்தை ஆதரிக்கிற பாகிஸ்தானுக்கு வளர்ந்த நாடுகளாக தகவல் தெரிகிறது. இது இந்திய பாகிஸ்தான் உறவில் பெரிய விரிசலை ஏற்படுத்துவது உறுதி. அமைதி பேச்சுவார்த்தை தொடருமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த பதற்றத்தை போக்க இரு நாடுகளும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வளர்ந்த நாடுகள் கருத்து தெரிவிக்கின்றன. இது குறித்து இந்திய அரசு தீவிரமாக முடிவெடுக்க வேண்டும் என்று மக்களின் சார்பாக இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்திய அரசாங்கத்திற்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா போன்ற நாடுகள் இதற்கு பின்னணியாக செயல்படுவதாக மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்திருக்கும் உள்ள வட்டாரங்களில் இருந்து உள்ள யாராவது இருக்காங்களான்னு போய் பாருங்க. எஸ் சார். ஜாகிரதை. ஓகே சார். எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. மறுபடியும் ஒருமுறை டெல்லி போலீஸ் பயங்கரமான தீவிரவாதிகளை சுட்டு கொன்னுட்டாங்க. அப்புறம் இந்த 2 தீவிரவாதிகளும் IC-814 ஹைஜாக்ல சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தீவிரவாத செயலை செய்ய திட்டமிட்டு இருந்தாங்க. நான் டெல்லி போலீஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ACP ராஜன் இவரோட புத்திசாலித்தனத்தாலையும் திறமையாலையும் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. அதனால இவரை மறுபடியும் பாராட்டியாகணும். தேங்க்யூ சார். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலையாக தான் இருந்தது. எனக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடைச்ச உடனே என் வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு செகண்ட் கூட வீணாக்காம என் ஆக்ஷனை தொடங்கிட்டேன். சார் 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 சொல்லுங்க. டிஜிபி சார், இந்த 2 தீவிரவாதிகளும் IC-814ல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. இதோட தாக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தையை பாதிக்குமா? அதை நம்ம கனெக்ட் பண்ணி சொல்ல முடியாது. டெல்லி போலீஸ் மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இங்க பாரு பாரு பாரு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஓய் 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 ஓய், சிட் டவுன் சிட் டவுன், சிட் சிட் சிட். ஏய், சரியான வாலு. You have 2 new messages. Hey Shivi, எப்படி இருக்க? நீ எங்க இருக்கன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க நம்புறேன். ஹாய் சிவானி மேடம். கடந்த 3 மாசமா நான் IC-814 கான்ஸ்பிரசில நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இங்க வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு தோணுது. இப்ப இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது காத்மண்டுல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு தோணுது. இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பிளானிங் கோஆர்டினேஷன் பண்றாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அமைதி பேச்சுவார்த்தை ஆபத்துல இருக்கு. சேஃப்டிக்காக என்னுடைய மொத்த ரிப்போர்ட்டையும் இப்ப நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 4 தீவிரவாதிங்க கூட இன்னொரு நபரும் உங்களுக்கு தெரிய வரும். அவருடைய பேரு யாரு யாரு நீங்க நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு நபரும் உங்களுக்கு தெரிய வரும். அவருடைய பேரு யாரு யாரு நீங்க நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? பதினாலாம் நம்பர். சன்னி சார், எழுந்துருங்க சார், உங்களை கூப்பிட்டு இருக்காங்க. யாரு? நீங்கெல்லாம் விஐபி இல்ல, பார்க்க பெரிய ஆளுங்க தான் வந்திருப்பாங்க. மிஸ்டர்ஜி, இந்தாங்க 14 சன்னி சர்மா.
தேங்க்யூ. எப்படி இருக்க? அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்குறேன். இது கனவா நனவான்னு கூட என்ன எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் உண்மை தானே? முழுசா 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அது வெளியில உன் அட்வொகேட் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். உன் மேல டெரரிசம் சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் நான் பண்ண இன்னொரு குற்றத்துக்காக நான் இங்கே இருந்து தான் ஆகணும். அப்படித்தானே? உனக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். கிஃப்டா? இந்த என்னது இது? சன்னி, ஐம் சாரி. ஷிவானி, தேங்க்யூ. இதுக்காகவும் நீங்கள் வந்ததுக்காகவும். ஆனால் நீங்கள் எப்போ இங்கே வரமாட்டேன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி? சில விஷயங்கள் நடந்திருக்கு சன்னி, என்னால் என்ன தடுக்க முடியல. என்கிட்ட நீ ஹெல்ப் கேட்ட, ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் அமைதியா இருக்க மாட்டேன். காட்மண்டு போயிட்டு இருக்கேன். அதான் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன்னை பார்க்கலான்னு வந்தேன். காட்மண்டுக்கா? எதுக்கு? சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஒருவேளை அந்த விஷயம் உண்மைன்னா அப்புறம் மிகப்பெரிய கான்ஸ்பிரன்சி நடக்கும். மொத்த இந்தியாவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு அது பெருசா இருக்கும். சிவானி, எதையுமே நீ முழுசா சொல்ல மாட்டேங்கிற. மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் காட்மண்டு போயிட்டு இருக்கேன். உனக்கு யாரையாவது தெரியுமா காட்மண்டுல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு? எனக்கு காட்மண்டுல ஒருத்தனை நல்லா தெரியும், போரா. அவன் நிச்சயம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். போரா? ஆமா. நான் தான் ஷிவானி. இவனை தெரியுமா? இவன் ரன்பிஜேர் பகதூர். இவனையே நீங்க தேடுறீங்க? IC 814. நீங்க போலீஸா? இல்ல, என்ன நீ நம்பலாம். சன்னி உங்களை அனுப்பியிருக்காரு, அதனால கண்ணை மூடிட்டு நான் உங்களை நம்புறேன். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுமா இது ICU 814ஓட பிரச்சனைன்னு? அது ட்ரெய்லர் மட்டும்தான், படம் இனிமே தான் இருக்கு. அப்படின்னா இந்த ஹைஜாக் மசூதை ரிலீஸ் பண்றது எல்லாம் என்னமோ நடந்துட்டு இருக்கு. அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்காக இப்போ உங்க பேர் என்ன? ரன்பிஜேர். இப்ப நம்ம ரன்விஜய் பகதூரை கண்டுபிடிச்சே ஆகணும். ஒரு ஆள் இருக்காரு, அவர் மூலமாக தான் நாம் அவரை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரௌன் ஜாக்கெட் போட்டிருக்காருல, இவர் தான் முக்கியமான ஆள். அவர் மேலே எப்பயும் ஒரு கண்ணு இருக்கட்டும். நான் உங்கள் கூட வர முடியாது. அவருக்கு என்ன நல்லா தெரியும். அப்புறம் அது உங்களுக்கு ஆபத்தாக வந்து முடியலாம். நீங்கள் தனியாக போங்க. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.
மிர்சா பேக். மேசாப் தான் இப்போ இங்கே இல்லைல்ல, அப்புறம் இந்த வீட்டில் யார் இருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. டேய், கிட்ஸ் செக்ஷனுக்கு போய் உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ போ. சரிப்பா. போ. ஒரு நிமிஷம். இங்க வா. என்னாச்சு? இங்க வந்து பாரு வா. நல்லா இருக்குல்ல? இங்க வா. நல்லா தானே இருக்கு. இங்க வந்து பாரு வா. இத பாரு. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இது நான் போடுவேனா? பின்ன நானா போட்டுப்பேன் இத? நான் அத போடவே மாட்டேன். இத போட்டு பாரு, சூப்பரா இருப்ப. ஒரே ஒரு தடவை போடு. உனக்கு என்னதான் ஆச்சு? நீ நினைக்கிறதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியா? ஒரு தடவை. இல்ல இதெல்லாம் நான் போட மாட்டேன். டேய், நான் சொல்றது கேளு. இத போட்டா நீ மனுஷா குரல் மாதிரி இருப்ப. என்னால முடியாது. இது எப்படி நான் போட முடியும்? நான் சொல்றது கேளு, என்ன விடு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? நான் என்ன எதுக்கு இப்படி தேவலாம சத்தம் போட்டுட்டு இவ்ளோ சின்ன துணியா இருக்கு. இத நான் எப்படி போடுவேன்? இத நான் போட மாட்டேன். நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போட்டு பாரு. நான் என்ன சொல்றேன்றத கேளுங்க. நீ போடாம மட்டும் வந்தா வணக்கம் சார். உடனே வா. பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா மீடியா என்னன்னா தேசபக்தி ஒரு டானை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் உறுதியா இருக்கு, சினி சர்மாவோட தொழில் இன்னும் முடக்கப்படல. வாஜித் கூடவும் அவனுக்கு எந்த பகையும் இல்ல. சிறைத்துறை என்ன ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாலும் நான் விரும்புறது என்னன்னா நீங்க பர்சனலா அவரோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு கண்காணிங்க. பாம்பே பிளாஸ்ட் கேஸ்ல கூடிய சீக்கிரம் ஃபைனல் ஹியரிங் வரப்போகுது. எந்த தவறும் நடக்கக்கூடாது. சரிங்க சார். உனக்கு சினி சர்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும்ல? இல்ல சார், எனக்கு ஒன்றும் தெரியாது. சமர்த் இப்போ அட்டாச்மெண்ட்ல இருக்கானா? நோ சார், இல்ல. चलो सिया, गुड नाइट. सिया शाह, गुड नाइट. ओके चलो, गुड नाइट. बाय. சார், எல்லாரும் போயிட்டாங்க. நாங்களும் கிளம்பலாமா? தேங்க்யூ சார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது. இந்த நிகழ்ச்சி காட்மாண்டுவில் நடக்கவிருக்கிறது. இதில் இரு நாட்டு தலைவர்களும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இந்த சந்திப்பில் மக்களுக்கான அமைதி நிலை முடிவெடுக்கப்படும். முதலில் கார்கில் யுத்தம். விமான கடத்தலுக்கு பிறகு இரு நாட்டுக்கும் இந்த பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியமானதாக உள்ளது. இரு நாட்டுக்கும் இந்த பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியமானதாக உள்ளது.
ஹலோ. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. சம்மர்த் உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது? முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சி கூட்டத்தை திசை திருப்ப ரகசியமாக கூட்டம் நடத்துவதாக எங்களுக்கு தகவல் தெரிகிறது. சரி, நீயே கேட்டுக்கோ. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுவிடக் கூடாது என்று ஆளுங்கட்சி முடிவெடுத்துள்ளது. மனு, சமர்த் உனக்கு விஷ் பண்ணணுமா? இல்ல, நான் அவர்கிட்ட பேச விரும்பல. கட்சியோட தலைவர்கள் இதை வெளியிட்டிருக்காங்க. இந்த விஷயத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்காக ஸ்பெஷல் போர்ஸை கொண்டு வரதா முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இன்னும் முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்து கொண்டிருங்கள். நான் உங்களுடைய போகேந்திரநாத். ஸ்டே டியூன் மை டிவி. மீண்டும் சந்திக்கலாம். இப்ப நம்ம நகரத்துல பதிவான வெப்பநிலையை பத்தி நாம பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் 32 டிகிரி செல்சியஸ், வட மாநிலத்திலும் 32 டிகிரி செல்சியஸ். ஆனால் மலைப்பாங்கான இடங்களில் வெப்பநிலை குறைவாக பதிவாகியுள்ளது. இப்ப முக்கியமான செய்தி என்னன்னா, கடத்தல் மன்னனான மிகப்பெரிய ஆளான டான் சன்னி சர்மா கடந்த 5 ஆண்டு காலமா டெல்லி சென்ட்ரல் ஜெயில அடைப்பட்டிருக்காரு. அந்த ஜெயில அவரை கொலை பண்றதுக்கு சிலர் முயற்சி பண்ணிருக்காங்க. அதிர்ஷ்டவசமா சன்னி அதுல இருந்து உயிர் தப்பிச்சிட்டாரு. சிறைத்துறையும் போலீஸ் துறையும் இதுவரைக்கும் உறுதி செய்யல இந்த கொலை முயற்சி எதர்ச்சியா நடந்ததா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய புள்ளிகள் சம்பந்தம் இருக்கான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சன்னி சர்மா மேல பல வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான வழக்கு என்னன்னா 93ல பாம்பேல நடந்த மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட் வழக்கு. நான் அஷ்ரஃப் பேக்கை சந்திக்கணும். அஷ்ரஃப் பேக்கா? சரிங்க மேடம், மீட்டிங் ஏற்பாடு பண்றேன். இத பாரு டாக்டர், எனக்கும் கொஞ்சம் மசாஜ்லாம் பண்ணி விடு. அமைதியா இரு. நான் அவர்கிட்ட சொல்லலப்பா. ப்ளீஸ் டாக்டர், வாங்க. இப்போ நல்லா இருக்கீங்களாண்ணா? பழைய ஞாபகம்லாம் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. உனக்கு தெரியுமா, 2வது தடவை உயிர் படைச்சிருக்கேன். இந்த முறை நீ தான் என்னை காப்பாத்தின. போன முறை சிவானி. அப்படியா? இந்த முறை வாஜி தான் என்னை போட்டுதல்ல ஆரம்பிச்சிருக்கான். என்ன நடந்தாலும் நம்ம இதுக்கு ரிட்டர்ன் பதில் கொடுக்கணும்னா கண்டிப்பா பதில் கொடுக்கணும், அதுவும் சீக்கிரமா. எனக்கு வாஜத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவனும் இப்ப இதே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் என்னை கொல்ற அளவுக்குலாம் போக மாட்டான். ஒருவேளை அவனோட ஆட்கள் இங்க ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது கஷ்டமான வேலையா இருக்காது. பரவாயில்ல, அவன் உயிர் பொழைச்சாலும் பரவாயில்ல. அவனுக்கு மெசேஜ் போயிடுச்சுல்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவன் அமைதியாக தான் இருப்பான். அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஓகே. அண்ணா, மசூத் சாரும் ஜெனரல் சாரும் வந்திருக்காங்க. சலாம் அலைக்கும். வாலைக்கும் அஸ்லாம். வாலைக்கும் அஸ்லாம். நீங்க இப்போதான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆசீர்வாதமும். சலாம். வெளியில வந்தப்புறம் எந்த தொந்தரவும் இல்லையே? யாருக்கு? எனக்கா?
இல்ல அந்த இந்தியாவோட அரசாங்கத்துக்கு தொந்தரவா? வாங்க வாங்க வாங்க. எந்த வேலைக்காக மசூத் அவர்களை நாம வெளியில கொண்டு வந்திருக்கோமோ அதை பத்தி நாம இப்ப பேசுவோமா? அது இன்னும் பயங்கரமான விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி அதோட சத்தத்தை கேட்போம். மசூத் சாரும் தயாரா இருக்காரு, அவங்க ஆளுங்களும் தயாரா இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கணும். அது எப்படி இருக்கணும்னா இந்தியாவே அதிர்ந்து போற அளவுக்கு இருக்கணும். அதுக்கு எப்படி வேலை செய்யணும்னா அந்த அளவுக்கு பயங்கரமான அடியா இருக்கணும். அந்த வலியை அவங்க தாங்க முடியாம துடிக்கணும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். என்ன மிஸ்ரா சார், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. ஆனால் மேலே இருந்து ஆர்டர் வந்திருக்க என்ன பண்ண முடியும்? அரசாங்க வேலையாச்சே. அவங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன சண்டை, ஜெயிலில் இதெல்லாம் சகஜம் தானே. நீங்கள் சொல்கிறீங்க இது அவங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன சண்டைன்னு. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இது இன்டர்நேஷ்னல் கான்ஸ்பிரசி அப்படின்னு. இதில் என்ன பேரே இல்லாமல் இருக்கு? இது நடக்கிறதுக்கு முன்னாடி சனியா யாரோ சந்திக்க வந்திருக்காங்க, அவங்க பேர் இல்லாம இருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா இது ஒரு சின்ன பிரச்சனை இல்லைன்னு? சரி, இதை நான் கண்டுபிடிக்கிறேன். உடனே இந்த விஷயத்தை கண்டுபிடிங்க சீக்கிரம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேரை போலீஸ் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க. अंदर जाने का रास्ता सीधे जाके बाएं अंदर। இட்லோக், வணக்கம் சார். இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து சார், ஒரு நண்பரை சந்திக்க வந்தேன். யார் அது? இப்போதான் சார் அவர் வேலைக்கு சேர்ந்துருக்காரு. கைதியாவா போலீஸாவா? போலீஸில் இருக்கார் சார். வேற ஒன்றும் விஷயம் இல்லை? இல்லை சார், வேற ஒன்றும் விஷயம் இல்லை சார். சரி, நம்ம அப்புறமா சந்திச்சு பேசுவோம். சரியா? சரிங்க சார். வண்டி எடு. தேங்க்யூ. ஹலோ. சொல்லு திருலோகா. சிவானி பட்னாகர் சார். என்னைக்கு கொலை முயற்சி நடந்துச்சோ அன்னைக்கு வந்திருக்கா. ஏதோ ஒன்று நடக்குது. என்னுடைய 2 ஆட்கள் ரெடியா இருக்காங்க. இப்போ நமக்கு எப்படிப்பட்ட ஆள் தேவைன்னா, இவங்க 2 பேரையும் நம்ம டார்கெட் வரைக்கும் கொண்டு போற ஆளா இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற யாராவது வேண்டாம். அவன் நம்ம ஆளா இருக்கக்கூடாது. ஆனா அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சவனா இருக்கணும். எல்லாமே அப்படி ஒருத்தன். அண்ணா,
आसमां भी स्याही से ही पुता हुआ आईना भी स्याही से ही पुता हुआ